பொங்கல் அன்று பொங்கல் பானையில் கட்டிய மஞ்சள் கிழங்கு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த மஞ்சள் கிழங்கு என்று எல்லோருடைய வீட்டிலும் இந்த மஞ்சள் கொத்து இருக்கும். அந்த மஞ்சள் கிழங்கிலிருந்து ஒரு துண்டை மட்டும் எடுத்து வீட்டில் இந்த மூலையில் வைத்து பாருங்கள். பொங்கல் அன்று வீட்டில் பொங்கிய சந்தோஷம் வருடம் முழுவதும் குடும்பத்தில் இருக்கும். பொங்கலுக்கு வாங்கி பூஜைக்கு பயன்படுத்திய மஞ்சள் கொத்திலிருந்து ஒரு சிறிய துண்டு மஞ்சள் கிழங்கை வெட்டி எடுத்து சிறிது நேரம் வெயிலில் காய வைத்து விடுங்கள். அதிலிருக்கும் ஈரப்பதம் சுத்தமாக நீங்கிவிடும். ஒரு விரல் அளவுக்கு மஞ்சள் துண்டு எடுத்து கொண்டால் போதும். மஞ்சள் பெருசாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மாலை 6 மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். முடியாதவர்கள் காலை 6 மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு மஞ்சள் துணியில் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் வைத்து கொஞ்சமாக வாசனை நிறைந்த ஜவ்வாது பொடியை வைத்து காய வைத்த இந்த சின்ன துண்டு மஞ்சளையும் அந்த துணியில் வைத்து முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள். குலதெய்வத்தை வேண்டி இந்த பரிகாரத்தை செய்து பூஜை அறையில் இந்த முடிச்சை வைத்துவிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து கற்பூரம் காட்டிவிட்டு 1 நிமிடம் கண்களை மூடி இஷ்ட தெய்வத்திடமும் குலதெய்வத்திடமும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பம் இந்த பொங்கல் அன்று எத்தனை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியில் உற்றார் உறவினர்களோடு கூடியிருந்ததோ அதே போல இந்த வருடம் முழுவதும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த முடிச்சை அப்படியே பூஜை அறையில் ஏதாவது ஒரு ஆணியில் மாட்டி வைத்து விடுங்கள். பூஜை அறை வரவேற்பறையில்தான் இருக்கிறது என்றால் பூஜை செய்யும் அலமாரியில் ஏதாவது ஒரு இடத்தில் மாட்டி வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு சுவாமி படத்திற்கு பின்னால் கூட இந்த முடிச்சை வைத்து விடலாம். இந்த மஞ்சளுக்குள்ளே பச்சை கற்பூரம் வைப்பதால் அவ்வளவு எளிதில் பூச்சி பிடிக்காது, வண்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. லேசான மஞ்சள் காட்டன் துணியில் இதை முடித்து வையுங்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை இந்த முடிச்சை எடுத்து பிரித்து பார்க்கலாம். உள்ளே பச்சை கற்பூரம் கரைந்து விட்டால் மீண்டும் பச்சை கற்பூரத்தை வையுங்கள். மஞ்சளுக்கு வண்டு வருவது போல இருந்தால் இந்த மஞ்சளை எடுத்து போட்டுவிடலாம், தவறு கிடையாது. மஞ்சளில் வண்டு வராத பட்சத்தில் அடுத்த வருட பொங்கல் வரை இந்த முடிச்சை உங்கள் வீட்டிலேயே இருக்கலாம். இந்த மஞ்சள் துண்டு வீட்டில் இருப்பதன் மூலம் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். காரணம், நேர்மறை சக்திகள், உங்களுடைய வேண்டுதல், சூரியனின் ஆசீர்வாதம் எல்லாம் அந்த மஞ்சளுக்கு இருக்கின்றது. இந்த மஞ்சளை பத்திரப்படுத்தி வைத்து அதை பூஜை அறையில் வைத்து இருப்பதால் அந்த நேர்மறை ஆற்றலின் மூலம் உங்களுடைய குடும்பம் என்றென்றும் சந்தோஷமாக இருக்கும். பிரதோஷ அபிஷேகங்களும் பலன்களும். குழந்தை வரம் கிடைக்க தயிரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் பெருகும். கடன் தொல்லைகள் தீர அரிசி மாவால் அபிஷேகம் செய்யலாம். வேலை வாய்ப்பு கிடைக்க விபூதி அபிஷேகம் உகந்தது. சர்க்கரை அபிஷேகம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அளிக்கும். குடும்ப நலன் காக்க இளநீர் அபிஷேகம் செய்ய வேண்டும். மரண பயம் நீங்க எலுமிச்சை சாற்றால் அபிஷேகம் செய்யலாம். ஆரோக்கியம் காக்க பாலால் அபிஷேகம் செய்யலாம். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பஞ்சாமிர்த அபிஷேகம் சிறந்தது. வாழ்வில் முக்தி கிடைக்க நெய் அபிஷேகம் செய்யலாம்.